இடையில எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் கூட ஆகல, ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா என்ன ஆச்சு, இதுக்கு தாம்மா சொல்றேன், வெள்ளிக்கிழமை ஒரு விளக்கேத்துமா அப்படின்னு சொல்றாங்க. சார் அது அப்படியே காலங்காலமா அப்படியே தானே வச்சிட்டோம்ல சார். நம்ம கவனமா போயிருக்கலாம்லமா, மெதுவா போயிருக்கலாம்ல. கொஞ்சம் வந்து நமக்கு அக்கறையில வரக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. நீ விளக்கேத்தல, நான் தான் சொல்றேன்ல வெள்ளி செவ்வா விளக்கேத்துன்னு. இப்ப வெள்ளி செவ்வா விளக்கேத்தி நான் ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு வந்து ஏதோ ஒன்று ஆயிருந்தாலும் நான் கேட்டேன்னா, இப்ப வெள்ளி செவ்வா விளக்கேத்திட்டேன், இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? அது நடக்க வேண்டிய விதி இருந்தா நடந்துதான் சார் ஆகும். அது ஒண்ணும் பண்ண முடியாது சார். அது விதி கணக்குல வந்துமா? இது ஊதாத்தி ஏத்துறது. ஊதாத்தினா ஒரு ஊதாத்தி இருந்தா பரவாயில்ல, ஒரு 4, 5, 6, 7 வெளியே ஒரு ஊதாத்தி, இங்க ஒரு ஊதாத்தி. அந்த விளக்குங்க கூட பார்த்தோம்னா மேல ஒரு விளக்கு, காம விளக்குன்னு சொல்லி வெளியே வீட்டு வாசல் வந்து 2 விளக்கு, அந்த மாதிரி எல்லா விளக்கு ஏத்துறதுக்குள்ள டயர்ட் ஆயிடும். அவங்க செய்யறது இல்ல, நான் தான் செய்யறோம். செய்வாங்கன்னு தோணும், ஆனா செய்ய மாட்டாங்க சார். அது ஒரு விளக்கு அந்த பரவாயில்ல சார். என் குழந்தைங்களுக்கு கூட சொன்னா அவங்களுக்கு வந்து என்ன காஃப் அந்த அடிக்கடி வந்துட்டு இருக்கு. டாக்டர் கிட்ட போன டாக்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஊதுவத்தி ஏத்துறது அதெல்லாம் வந்து வைக்காதீங்க வீட்டுல. இவங்க எப்படி பக்தியை வச்சு உங்களை அடிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? டாக்டர் சொல்லிட்டார் இது பண்ணக்கூடாது, புகை வருது, டாக்டர் சொல்லிட்டார். வீட்டோட மருமகளை விளக்கேத்தணும்னு கூப்பிடுறாங்க, இவ்வளவுதான் அவங்க செய்யறாங்க. அவங்க சில்லுன்னு இருக்காங்க. சரியே அந்த பொண்ணு கேரளா பொண்ணு, அவங்கள வர பிடிச்சுக்கோங்க. கூப்பிடுறாங்களே சரி, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு போனா அப்பயும் என் கூட ஸ்டார்டிங்ல இருந்து வாங்குறாங்க. இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல உங்க வீட்டுக்காரர் எங்க இருப்பாரு? அவர் கிரிக்கெட் விளையாட பேட் எடுத்துட்டு போயிடுவாரு. இவ கல்யாணம் பண்ணி வரதுக்கு முன்னாடி அவன் சர்ச்சிலே தான் இருப்பான். நடுவுல கட்டி போயிட்டானா கல்யாணம் பண்ண உடனே? ஆமா. என்னால கூட்டிட்டு போக முடியாது, நீ செய்யன்ற. அதே எப்படி உங்களாலே முடியல? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க, உங்களாலே முடியல. பக்தியா இருந்தனே அவன் வருவான் இல்ல. நீங்க அவங்க வளர்த்த புள்ள, உங்க தனிப்பட்ட விருப்பம், நீங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு ஓகேன்ட்டாங்கல்ல? சரியா? நான் சொல்லல, ஓகே சொல்லல. அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா அவளால கண்டிப்பா முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை வா, வர வையே. வாய்ப்பே இல்ல சார். 30 வருஷமா வந்து அவங்களாலே கூட்டி போக முடியாது. அப்ப 5 வருஷம் வந்து நான் எப்படி சார் கூட்டி போக முடியும்? இப்ப அவர் சர்ச்சுக்கு வரது போறதுங்கிறது அவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அது நீங்க தலையிட முடியுமா? அப்ப சொல்லிருங்க. நான் சர்ச்சுக்கு வரல. இல்ல நீங்க சர்ச்சுக்கு வரல. நீ அவளை கூட்டு போ, நான் வர மாட்டேன், அது ஓவர் விருப்பம். அது நீங்க 2 பேரும் டீல் பண்ணிக்கல. நான் உரிமையை கட் பண்ணல. அவங்க வந்து என் மருமகளை நான் கூட்டு போறேன்ற உரிமையில கேக்குறாங்க, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். இவன் ஏன் இந்த மாதிரி ஆனான்றது இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. 4 மணிக்கு எந்திரிச்சது பூரா வேஸ்ட். பொறுத்த வரைக்கும் 1 நிமிஷம் சாமி கும்பிட்டாலும் மன திருப்தியா சாமி கும்பிடணும் விளக்கேத்தி, அவ்வளவுதான் சார். அவங்க வந்து சாலிடா 3 ஹவர்ஸ் உட்காருவாங்க சார். நான் 3 மணி நேரம் பண்ணதாலதான் சார் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நான் என் நிலைமைக்கு அவங்க வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏமா அவங்க நல்லா இருக்காங்களேம்மா, ஐடி பொண்ணு, நல்லா வேலை பாக்குறாங்க, நிறைவான குடும்பம், தங்கமான மாமியார். என்னாலதான் நல்லா இருக்காங்க. நான் பூஜை பண்ணதான் சார் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நான் மனமுருகி 1 நிமிஷம் கடவுளை வேண்டேன், அதனாலதான் என் மாமியார் நல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? ஒத்துக்கிட்டு போயிருங்க. நீங்க ஒத்துக்க முடியும். நீங்க வந்த பிறகு இந்த பூஜை புனஸ்காரம் இவளுக்கு கரெக்டா தெரியலன்றதாலேயே என் பையனுக்கு நான் அழுவு போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டேன் சார். ரொம்ப தெளிவா இருக்கீங்க. எல்லாம் எல்லாமே மருமகளாலதான். இப்ப பாருங்களேன், அவங்க நினைச்சா செய்யலாம் சார். முடியாது, அது வந்து பை பர்த்டே வந்து வரணும். இப்ப என் பையனுக்கு நான் வந்து ஒரு டிசிப்ளினா சொல்லி தரேன். என் ஹஸ்பண்ட் எப்படின்னா பிளேட் வந்து சிங்க்ல போட மாட்டாரு, அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்து அப்படியே வச்சிருவாரு. சோ நான் என் பையனுக்கு இதெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு போடுடா அப்படின்னு நான் வந்து சொல்லி தரேன். டிசிப்ளின் எடுத்து போறேன். என் பொண்ணை ஒழுங்கா, என் பையனை ஒழுங்கா தட்ட கழுவுடா, சிங்க்ல போடுறா, சுத்தமா இருடா, நல்லா படிடா, பொறாமப்படாதடா அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். வரானே என் பேரன் கூட என் பூஜையில உட்கார்றேன் சார். நான் 3 ஹவர் சொல்றேன்ல, அந்த 3 ஹவர் என் பேரன் பேத்தி என்னோட உட்கார்றாங்க சார் பூஜையில. நான் ஆயா பண்றத பண்றேன், நான் வேஷம் போடுறேன். நான் அதெல்லாம் விட்டுறேன் சார். நீங்க வந்து எப்படினா பண்ணுங்க, பட் ஆனா எனக்கு டைம் இல்ல. உங்க பையனை கெடுத்ததே அவங்க தாங்கிற மாதிரி ஒரு டோன் சொல்றீங்க. அப்படியாலும் அவங்க பிள்ளைங்களை உங்க பூஜையில உட்கார விடுவாங்க? கண்டிப்பா.